ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இட்லி, மீன் குழம்பு, மீன் வறுவலில் இன்றைக்கி நம்ம மீன் வறுவல் எப்படி பண்ண போகிறதுன்னு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மீன் வறுவல் எப்படி பண்ணுறது நான் சொல்கிற டைப்பில் செஞ்சு பாருங்கள். ஒரு டைம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு சக்தி அஃபிஷியல். நான் பாருங்கள், வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சத்தூள் உப்பு போட்டு அரைச்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மீனுக்கு மசாலா ரெடி பண்ண போகிறோம். மசாலாவுக்கு தேவையானதெல்லாம் நான் இங்கே டிஸ்பிளேயில் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். மிளகு, லவங்கப்பூ, ஒரு தக்காளி, 4 வெங்காயம், ஒரு எலுமிச்சை பழம், கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம், 2 பூண்டு. எலுமிச்சை பழம் வந்து நம்மக்கிட்ட பெருசாக இருக்குது பாருங்கள், ஒரு வெங்காயத்தை விட பெருசாக இருக்குது எலுமிச்சை பழம். நம்ம மரத்தில் பறிச்சிருந்து தான். ஃபஸ்ட்டு பட்டை, லவங்கம், மிளகு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பூண்டு போட்டு நல்லா நைஸாக அரைச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மசாலா அரைச்சிட்ட பிறகு தக்காளி, வெங்காயம், நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு தனியாக அரைச்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு போட்ட பிறகு தேவையான அளவு மிளகாய் பொடி. மசாலா ரெடி பண்ணவுடனே நம்ம வந்து மீனை போட்டு நல்லா அதில் பிரட்ட வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். பிரட்டிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊறிச்சுன்னா நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஹோம்மேடு மசாலா. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். நல்லா இல்லைன்னா என்னை கேளுங்க, நான் சொல்கிறேன். நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லாம் நம்பிக்கையோடு பண்ணோம். இது நாங்களே சும்மா எதனா ஒன்று பண்ணலான்னு பண்ணோம். ஒரு 4 மீன் வச்சு பண்ணோம் நான். அதுக்கப்புறம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இனிமேல் தான் எங்கள் வீட்டில் செய்கிறதே ஃப்ரெண்ட்ஸ். மீன் வறுத்த பிறகு பார்த்தோன்னே எச்சு ஊறுது ஃப்ரெண்ட்ஸ். சும்மா வெங்காயங்கள்லாம் வச்சு சாப்பிடாம வெறும் எலுமிச்சை பழம் மட்டும் புழிஞ்சு சாப்பிட்றது வந்து வெங்காயத்தோடு எலுமிச்சை பழத்தில் இருக்கிற அந்த டேஸ்ட்டு அந்த சரியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். மீன் குழம்பும் சரி, மீன் வறுவலும் சரி நல்லா இருந்துச்சு. இட்லி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா சூப்பராக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு. ஆனால் டாப்பு டக்கரை ஃப்ரெண்ட்ஸ் மீனெல்லாம். சூப்பராக இருந்துச்சு. நம்ம சிக்கனை செய்கிறத விட நம்ம மீன் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ்.
வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.